ஹாய் டெட் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கோட தான் வந்திருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போயம், அதை ரைட் பண்ண ஆத்தர், அதோடைய டாபிக் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல தமிழோடைய பாடல்கள் மற்றும் பாடல் ஆசிரியர்கள் அதை பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். மொத்தமா தமிழ் சப்ஜெக்ட்ல 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு புக்லயும் பாடல் ஆசிரியர்கள், பர்டிகுலரா தமிழ் புக்ல என்னென்ன பாடல்லாம் இருக்கு, அந்த பாடலை எழுதிய ஆசிரியர்கள் யார் யார், அதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். 6th இருந்து 10th வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் புக்ல இருந்தும் எடுத்து நம்ம செட் பை செட்டா எழுதியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தமிழுக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து இருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த 30 மார்க்ஸ்ல பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, கம்பல்சரி 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் வந்து இந்த தமிழ்ல இருந்து கேட்டுருவாங்க. ப்ரீவியஸா நம்ம இங்கிலீஷ் அதுல இருந்து நம்மளுக்கு எப்படியும் 2ல இருந்து 3 கொஸ்டின் கிடைச்சிரும். இந்த இடத்துல 2ல இருந்து 3 மொத்தமா ஒரு 4 to 6 கொஸ்டினோட ஆன்சர் வந்து இதுல கிடைச்சிரும். அப்போ 150ல நீங்க 4ல இருந்து 6 மார்க் இதுல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். மார்க் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம சின்னதா கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்மளுடைய டார்கெட்டான 82 கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம டார்கெட் 82ன்னு வைக்காதீங்க. நீங்க 120ன்னு வைக்கும் போது தான் ஒரு 100க்குள்ள வரும். ஈஸியா நீங்க கிளியர் பண்ண முடியும். இன்கேஸ் பேப்பர் வந்து டஃபா இருந்தா கூட. இன்னும் ஒரு 24 டேஸ் வந்து இருக்கு. இன்னில இருந்து படிங்க. நானும் ரெகுலரா ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக், இது எல்லாம் ஒன் பை ஒன்னா நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாடல்லாம் இருக்கு, பாடலை எழுதிய ஆசிரியர்கள் யார் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா ஃபுல்லா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாரத தேசம், இதை எழுதியவர் மகாகவி பாரதியார். பாரத தேசம் பாடலாசிரியர் மகாகவி பாரதியார். செகண்ட், நாலடியார், எழுதியவர் சமண முனிவர். நாலடியார் எழுதியவர் சமண முனிவர். மூன்றாவது பாடல் நான்மணி கடிகை, எழுதியவர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். நான்காவது பாடல் திருவருட்பா, இதை எழுதியவர் ராமலிங்க அடிகள். திருவருட்பா ராமலிங்க அடிகள். ஐந்தாவது பாடல் சித்தர் பாடல், எழுதியவர் கடுவெளி சித்தர். சித்தர் பாடல் எழுதியவர் கடுவெளி சித்தர். ஆறாவது பாடல் இசையமுது, எழுதியவர் பாரதிதாசன். இசையமுது பாரதிதாசன். ஏழாவது திண்ணையை இடித்து தெருவாக்கு, எழுதியவர் தாராபாரதி. திண்ணையை இடித்து தெருவாக்கு, எழுதியவர் தாராபாரதி. எட்டாவது பாடல் செய்யும் தொழிலே தெய்வம், எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒன்பதாவது பாடல் பழமொழி 400, எழுதியவர் மூன்றுரை அரையனார். பழமொழி 400 மூன்றுரை அரையனார். பத்தாவது பாடல் அந்த காலம் இந்த காலம், எழுதியவர் உடுமலை நாராயண கவி. அந்த காலம் இந்த காலம், எழுதியவர் உடுமலை நாராயண கவி. 11வது பாடல் குற்றால குறவஞ்சி, எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர். 12வது பாடல் மரமும் பழைய குடையும், எழுதியவர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும், அழகிய சொக்கநாத புலவர். 13வது பாடல் புறநானூறு, எழுதியவர் ஔவையார். புறநானூறு எழுதியவர் ஔவையார். இது எல்லாமே கிளாஸ் 6th. இப்போ கிளாஸ் 7th பொறுத்த வரைக்கும் நம்ம டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாமே இருக்கு. ப்ரீவியஸாவும் நம்ம டேர்ம் 1ல இருந்து டேர்ம் 3 வரைக்கும் பார்த்திருந்தோம். 7th பொறுத்த வரைக்கும் டேர்ம் 1ல இருந்து டேர்ம் 3 வரைக்கும் என்னென்ன பாடல்கள்லாம் இருக்கு, அதே மாதிரி அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர்கள் அவங்கள பத்தியும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து புதுமை வேடல், எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இவரை வந்து திருவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. புதுமை வேடல் திருவி கல்யாண சுந்தரனார். இரண்டாவது முதுமொழி காஞ்சி, எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிழா. மூன்றாவது திருக்கடிகம், எழுதியவர் நல்லாதனார். திருக்கடிகம் எழுதியவர் நல்லாதனார். நான்காவது இரட்டுற மொழிதல், எழுதியவர் காலமேக புலவர். இரட்டுற மொழிதல் எழுதியவர் காலமேக புலவர். ஐந்தாவது திருவாரூர் நான்மணி மாலை, எழுதியவர் குமரகுருபரர். திருவாரூர் நான்மணி மாலை எழுதியவர் குமரகுருபரர். ஆறாவது ஏர்முனை, எழுதியவர் மருதகாசி. ஏர்முனை மருதகாசி. ஏழாவது பாடல் பொங்கல் வழிபாடு, எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. பொங்கல் வழிபாடு நா பிச்சமூர்த்தி. எட்டாவது உழவின் சிறப்பு, எழுதியவர் கம்பர். உழவின் சிறப்பு எழுதியவர் கம்பர். 9 அம்மானை, எழுதியவர் சுவாமிநாத தேசிகர். அம்மானை சுவாமிநாத தேசிகர். 10வது மெய்ப்பொருள் கல்வி, எழுதியவர் வாணிதாசன். மெய்ப்பொருள் கல்வி எழுதியவர் வாணிதாசன். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். எங்கள் தமிழ் பாரதிதாசன். எங்கள் தமிழ் பாடலாசிரியர் பாரதிதாசன். கல்விக்கு எல்லை இல்லை, எழுதியவர் ஔவையார். கல்விக்கு எல்லை இல்லை எழுதியவர் ஔவையார்.
இது எல்லாமே 7th தமிழ் புக்கோடைய பாடல்கள், பாடலாசிரியர்கள். அடுத்தது 8th ஸ்டாண்டர்டுக்கு போயிடலாம். 8th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாடல் பராபர கண்ணி, எழுதியவர் தாயுமானவர். பராபர கண்ணி தாயுமானவர். இரண்டாவது திருவள்ளுவ மாலை, எழுதியவர் கபிலர். திருவள்ளுவ மாலை, எழுதியவர் கபிலர். பாரதத்தாய் அசலாம்பிகை அம்மையார். பாரதத்தாய் அசலாம்பிகை அம்மையார். காவடி சிந்து அண்ணாமலையார். காவடி சிந்து அண்ணாமலையார். தமிழ்ப்பசி, எழுதியவர் கா சச்சிதானந்தன். தமிழ்ப்பசி கா சச்சிதானந்தன். ஆறாவது விக்ரம சோழன் உலா ஒட்டக்குத்தர். விக்ரம சோழன் உலா ஒட்டக்குத்தர். ஏழாவது தேம்பாவணி, எழுதியவர் வீரமாமுனிவர். தேம்பாவணி பாடலை எழுதியவர் வீரமாமுனிவர். எட்டாவது யார் கவிஞன், பாடலை எழுதியவர் முடியரசன். யார் கவிஞன், முடியரசன். 9 திருமந்திரம் திருமூலர். திருமந்திரம் திருமூலர் ஈஸியாவே இருக்கு. திருவருட்பா ராமலிங்க அடிகள். திருவருட்பா ராமலிங்க அடிகள். வில்லிபாரதம் வில்லிபுத்தூரார். வில்லிபாரதம் வில்லிபுத்தூரார். இங்க பாருங்க, பாடலுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய புலவர் பேரும் இந்த இடத்துல ஈஸியாவே கொடுத்திருக்காங்க. பாடல், பாடலாசிரியர்கள் அந்த நேம்லாம் ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கு. உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு, எந்த ஒரு கஷ்டமா இருக்காது. அடுத்தது கம்பர். இந்த இடத்துலயும் பாருங்க, கம்பர், கம்பராமாயணம். கம்பராமாயணம் கம்பர். கம்பராமாயணம் கம்பர். சரி, ஓகே. அடுத்தது 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து போயிடலாம். ப்ரீவியஸா நம்ம 6th 7th 8th முடிச்சிட்டோம். இப்ப 9th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் புக்ல என்னென்ன பாடல்லாம் இருக்கு, பாடலாசிரியர்கள். ஃபர்ஸ்ட் வந்து செம்மொழி தமிழ் வாழ்த்து மு கருணாநிதி. செம்மொழி தமிழ் வாழ்த்து மு கருணாநிதி. சிறுபஞ்சமூலம் காரியாசன். சிறுபஞ்சமூலம் காரியாசன். பாஞ்சாலி சபதம் பாரதியார். பாஞ்சாலி சபதம் பாரதியார். குறுந்தொகை தேவகுலத்தார். குறுந்தொகை தேவகுலத்தார். சீட்டுக்கவி, எழுதியவர் அந்தக கவி வீரராகவர். சீட்டுக்கவி அந்தக கவி வீரராகவர். 6 மணிமேகலை, எழுதியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். 9 இன்பம், பாடலை எழுதியவர் சுரதா. இன்பம் சுரதா. பெண்மை வே ராமலிங்கனார். பெண்மை வே ராமலிங்கனார். ஓய்வும் பயனும் பெருஞ்சித்திரனார். ஓய்வும் பயனும் பெருஞ்சித்திரனார். எதிர்காலம், பாடலை எழுதியவர் மீரா. எதிர்காலம் மீரா. வஞ்சகமாய் நெஞ்சோடு மொழிதல், மதுரகவி பாஸ்கரதாஸ். வஞ்சகமாய் நெஞ்சோடு மொழிதல், மதுரகவி பாஸ்கரதாஸ். அடுத்தது 10வது கிளாஸ் 10th பொறுத்த வரைக்கும் என்னென்ன தமிழ் பாடல் இருக்கு, பாடலை எழுதிய பாடலாசிரியர்கள். திருவாசகம் மாணிக்க வாசகர். ஏலாதி கனி மேதாவியார். கம்பராமாயணம் கம்பர். பெரிய புராணம் சேக்கிழார். பெரிய புராணம் சேக்கிழார். கலித்தொகை நல்லந்துவனார். கலித்தொகை நல்லந்துவனார். தேவாரம் திருநாவுக்கரசர். தேவாரம் திருநாவுக்கரசர். சீராப்புராணம் உமறு புலவர். சீராப்புராணம் உமறு புலவர். நிற்க நேரமில்லை சாலை இளந்தரையன். நிற்க நேரமில்லை சாலை இளந்தரையன். 4000 திவ்ய பிரபந்தம், எழுதியவர் குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தம், குலசேகர ஆழ்வார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். தமிழ் வளர்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் வளர்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன். புறநானூறு கண்ணகனார். புறநானூறு கண்ணகனார். கடைசியா இருக்கிறது நற்றிணை, எழுதியவர் மீலைக்கீழன் நல்வேட்டனார். நற்றிணை மீலைக்கீழன் நல்வேட்டனார். இந்த இடத்துல நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா தமிழ் புக்கோடைய தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க எழுதிய நூல் அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். கம்பல்சரி இதுல இருந்து குறைஞ்சது 2ல இருந்து மேக்சிமம் 4 வரைக்கும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, அவுட் ஆஃப் 30 கொஸ்டின்ல இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் TN டெட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா வீடியோ வந்து போட்டுட்டே இருக்க போறோம். இந்த வீடியோல இருந்து நீங்க ஈஸியா வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். டெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுனால ஒரு பிராண்ட் நேம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சென்ட் பண்ணி வைங்க. தேங்க்யூ.